அலைக்கும். வெல்கம் டு பெனா கிச்சன். இப்போ நம்ம வந்து மாட்டிறைச்சி கறி ஆக்குறோம். அதுக்கு வந்து முதல்ல வந்து இறைச்சியை ப்ரெஷரில் நான் அவிய வச்சுக்கிட்டேன். இறைச்சியவும் கிழங்கையும் போட்டு அவிய வச்சுக்கிட்டேன். இப்போ அதுக்குள்ளே தாளிப்பு செய்வோம். நம்ம அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இதுக்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டுருவோம். பட்டை கிராம்பு ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம், வெங்காயம், ஒரு தக்காளி போட்டால் போதும். தக்காளி, கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா செவக்க விடுவோம். பாருங்க, வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டு உப்பு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள். இது 1/2 கிலோ இறைச்சிக்கு உள்ள மசாலா. இது இறைச்சியும் கிழங்கையும் அதிலே போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். கிழங்கு அதிலே போட்டு வேக வச்சேன்டா நல்லா கிழங்கு கொஞ்சம் கரைய கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இறைச்சி நல்லா வெந்துருச்சு. இப்போ தூக்கி இதில் ஊற்றிடலாம். ஊற்றி இதை நான் கறியாக தான் ஆக்குறேன். கொஞ்சம் கறி கிடைக்கிறதுக்கு பிரட்டினாப்பில் வைக்கலாம். நீங்கள் எப்படி வைக்கணுமோ வச்சுக்கலாம். இதில் பிரட்டவும் செஞ்சுக்கலாம், இது கறியாகவும் ஆக்கிக்கலாம். இது வந்து மஞ்சள், ஜீரகம், பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் கசகசாத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது ஒரு 1.5 ஸ்பூன். இப்போ இதை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஊற்றிடலாம். ஊற்றி கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிறங்க டேஸ்ட்டுக்கு. ஏற்கனவே நான் இறைச்சியில் உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சம் பார்த்து உப்பு போட்டுக்கிறோங்க. மிச்சம் இருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி அதையும் அதிலே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு, கறியாக இருக்குது. இன்னும் கொதிக்க இன்னும் கொஞ்சம் கறி கொஞ்சம் வற்றுவோம். பாருங்க, கறி நல்லா பிறண்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், இறைச்சி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக. ஓகே, இதே மெத்தடில் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே ரெசிப்பியில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.